வணக்கம். சினி சினி மினிமினி சகோதரி அப்படின்ற பேரில் ஒரு படம் வந்து அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இந்த படம் 1959ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸு. படம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன பிறகு படமாக்கப்பட்ட காட்சிகள்னு இருக்குல்ல, அதை வந்து ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து திருப்தி இல்லை. என்ன இது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லையே, படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், மிக சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு படம் இல்லை. இப்போ படமாக்கப்பட்ட காட்சிகளை வந்து வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, படம் வெற்றி பெறாது. படம் வந்து ஏதோ ஒன்று குறையுது, காமெடியெல்லாம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது. அந்த லைட்டர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காமெடி காட்சிகள்லாம் இருந்தால் தான் படம் ஓடும். அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் படம் எப்படி ஓடும்? அதனால் அப்படி ஆழமாக சிந்தித்த ஏவி மெய்யப்ப செட்டியார் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்காருன்னா, காமெடி ட்ராக்குன்ற மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா காமெடி ட்ராக்கை யார் வச்சு பண்ணுவோம் அப்படின்போது, அப்போ வந்து புகழ்பெற்ற காமெடி நடிகராக தமிழ் பட உலகில் பவனி வந்து கொண்டிருந்த ஜேபி சந்திரபாபு வச்சு காமெடி ட்ராக் ஒன்று போட்டு ஆட் பண்ணிடுவோமே. மக்கள் விரும்பக்கூடியது மாதிரி அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குல்ல, அது படத்தில் ஆட் ஆகும்போது படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆகும். அதனால் காமெடி ட்ராக் ஜாயின் பண்ணிடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜேபி சந்திரபாபு செட்டியார் வர வச்சு இந்த விஷயத்தையே நேரடியாக சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த சகோதரி இதுவரை படமாக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் சந்திரபாபு கிட்ட வந்து இது பண்ணி வச்சு பார்க்க சொல்லியிருக்காரு. சந்திரபாபு படத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காரு. பார்த்த உடனே படம் எப்படி இருக்குது அப்படின்னு சந்திரபாபு சொன்னார், படம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, பெப்பு இல்லாமல் இருக்குது, ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு, ஆவரேஜாக இருக்குது, ஒன்றும் பெருசாக ஓடுறது மாதிரி படம் இல்லை. இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணால் ஓடும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்படியே பண்ணால் படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வந்து கலகலப்பு இல்லை, சுவாரஸ்யம் இல்லை, காமெடி காட்சிகள்லாம் இல்லாமல் இருக்குது, படம் ராவாக இருக்குது அப்படின்ற பேட்டர்னில் சந்திரபாபு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டார். இல்லை அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன், ஏன்னா படத்தை பார்க்கும்போது நானே அந்த ஃபீல் எனக்கு உண்டாச்சு. அதனால் உங்களை கூப்பிட்டு அப்படியே இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களை வர வச்சேன், உங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சது காரணம் அதான் அப்படின்போது சந்திரபாபு தன்னுடைய கருத்தை அதான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல. உடனே சந்திரபாபுகிட்ட செட்டியார் சொல்கிறாரு, ஒரு காமெடி ட்ராக் ஒன்று ரெடி பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த காமெடி ட்ராக்கில் ஃபுல்லாகவே வர்றது மாதிரி அந்த ட்ராக் செட் பண்ணி அந்த ட்ராக்கை வந்து இதில் ஆட் பண்ணி படம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி காமெடி காட்சிகள் இல்லாமல் இருக்குது அப்படின்ற அந்த குறை இருக்குல்ல, அந்த குறை தீர்ந்தது மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களை நான் வர வச்சேன், அதனால் நீங்கள் நல்ல ஒரு காமெடி ட்ராக் ஒன்று செட் பண்ணுங்களேன் அப்படின்ற பேட்டர். அவர் வந்து உடனே பால்கார பரமசிவம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டரில் தானே நடிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானித்து அந்த சீன்களை எல்லாம் உருவாக்கிட்டு செட்டியார்ட்ட இது பண்ணி செட்டியார்ட்ட அப்போ சொன்னார், சரி இதெல்லாம் ரைட்டு, காமெடி ட்ராக்கு இதெல்லாம் உருவாக்கிறேன், அந்த காமெடி ட்ராக்கில் நான் நடிக்கிறேன், நானே அதுக்கு வசனம் எழுதுகிறேன், அதெல்லாம் ரைட்டு, இதுக்கு வந்து நீங்கள் சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்கன்ற மாதிரி செட்டியார்ட்ட சந்திரபாபு கேட்டிருக்காரு. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. செட்டியார் 1 லேக் கேட்டிருக்காரு, 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா கேட்டோன்னே ஏவி மெய்யப்ப மிரண்டார். ஏன்னா அப்போ வந்து கதாநாயகர்களே 50,000 75,000 அப்படி வாங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காமெடி ட்ராக்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து காமெடி ட்ராக்காக போய் 1 லேக்கு ஃப்ளாட்டாக வந்து ஒரு அமௌண்ட் கேட்டாருன்னா அப்படின்னு, இல்லை அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி, இல்லை நானே வந்து ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த ட்ராக் காமெடி ட்ராக் இருக்குல்ல, ட்ராக்கை நானே உருவாக்க வேண்டியது இருக்குது, அந்த இதில் வந்து வசன உரையாடல் இருக்குல்ல அதையும் நானே எழுத வேண்டியது இருக்குது, அதுபோல் நானே பிக்சரைஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது, நானே நடிக்க வேண்டியது இருக்குது, அதில் அப்படின்னு நினச்சிட்டு இதில் பாட்டு அப்படின்ற மாதிரி இதாகி அந்த பாட்டை நானே பாட வேண்டியது இருக்குது. யோசிக்க அந்த பாட்டுக்கு நானே நடிக்கணும் டான்ஸ் ஆடிக்கிட்டு, இவ்வளோ மேட்ரு இருக்கிறாங்க, எவ்வளோ இது சும்மா சாதாரண மேட்ரா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் அந்த மட்டும் கேட்குறேன், ஃப்ளாட்டாக வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான், புரியுதா, 1 லேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செட்டியார் சொன்னார், நாள் கணக்குன்ற மாதிரி பேசுவோம், ஒரு நாளைக்கு நான் 10,000 தர்றேன், 10,000 ரூபான்னு. 10,000 ரூபான்றது ரைட்டு, இப்போ நீங்கள் வந்து 7 நாளில் முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம், 7 டேஸில் முடிச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 7 நாள்ன்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அந்த 7 நாள்ன்றதை நான் நினச்சா 10 நாள் 15 நாள் 12 நாள் கூட இழுக்க முடியும்ல, இழுத்தா அந்த 1 லட்ச ரூபா வர்ற அளவுக்கு நான் என்னாலையும் பண்ண முடியும். அதனால் நான் இழுக்கணும்னு நினச்சா அதையும் இழுத்து விட்டுருவேன், அது வேண்டாம், ஃப்ளாட்டாக பேசுகிறோம் 1 லேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் பண்ணுங்கள் பிறகு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி செட்டியார் சொல்லிட்டார். உடனே அந்த பால்கார பரமசிவம் அப்படின்ற கேரக்டரை க்ரியேட் பண்ணி சந்திரபாபு அந்த காமெடி ட்ராக்கை எழுதிட்டு பிறகு கண்ணதாசன் தான் அவருக்கு நெருங்கிய நண்பர் தானே, கண்ணதாசன்ட்ட சந்திரபாபு சொல்லி இது மாதிரி காமெடி ட்ராக் வந்து சகோதரி படத்துக்காக ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்காக வந்து நான் செட் பண்ணியிருக்கேன், ட்ராக் நான் தான் எழுதியிருக்கேன், வசனம் நான் தான் எழுதியிருக்கேன், நான் தான் நடிக்க போகிறேன், அதில் வந்து ஒரு பாட்டு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேரக்டர் அந்த சீனு இந்த சமாச்சாரத்தெல்லாம் கண்ணதாசன்ட்ட சொன்னோடனே கவிஞர் கண்ணதாசன் அதுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு கூட, நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படித்தவன்னு 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க, இதான்
இந்த பாட்டு தான். சந்திரபாபு சொல்லி, கண்ணதாசன் எழுதி, சந்திரபாபு நடித்து, அப்படி இந்த பாட்டை கேட்டவுடனே உங்களுக்கு அப்படியே இப்போ சகோதரி படத்தில் அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கோம். உடனே இந்த படத்தை பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, சந்திரபாபு அந்த காமெடி ட்ராக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், காமெடி சீனில் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டையாவது பார்ப்போம், யூடியூப்பில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா 400 முட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரானரியான லைன்ஸு, கண்ணதாசன் என்ன சூப்பர் லைன்ஸு, யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கூட அந்த பாட்டு வரிகளை அப்படியே கேட்டுட்டு யோசிச்சு பாருங்கள், அப்படியே நீங்கள் அரை மணி நேரம் அப்படியே சிந்தனையில் மூழ்கிடுவீங்க. கண்ணதாசன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதில் வேணா எக்ஸ்ட்ரானரியாக சந்திரபாபு அந்த பாடல் காட்சியில் நடிச்சிருந்தார். யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, அந்த படத்தை பார்க்குறீங்களே இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த பாடல் காட்சியாவது யூடியூப்பில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவியரசு கண்ணதாசன் மேலே அளவற்ற மதிப்பும் மரியாதை உண்டாகும். அந்த காமெடி ட்ராக்கில் அந்த பாடல் காட்சியில் நடித்திருக்கக்கூடிய நகைச்சுவை மன்னன் ஜேபி சந்திரபாபு மேலே அளவற்ற உயர்ந்த மரியாதை இயல்பாகவே உண்டாகும். அதுபோல் இந்த பாடலை வந்து ஏவி மெய்ப்பிச்சிட்டார் கேட்டார். பாடல் வரிகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிறகு பாடல் படமாக்கப்பட்ட பிறகு அந்த சந்திரபாபு எப்படி அதை நடனம் ஆடி அந்த பாடல் காட்சியில் நடிச்சிருந்தார் அப்படின்றது ஒன்று. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது, படமாக்கப்பட்ட விதம் அமைந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏவி மெய்ப்பிச்சிட்டாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த காமெடி ட்ராக்கு, அந்த பாடல் காட்சி எல்லாமே படத்தில் இணைக்கப்பட்டு அப்படின்னு வந்தபோது சந்திரபாபுவோட கூப்பிட்டு அந்த 1 லட்ச ரூபா அவர் கேட்டார்ல, அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டார் செட்டியார். 1 லட்ச ரூபா கேட்டீங்க, முழு திருப்தியோடு அந்த அமௌண்ட்டை தர்றேன், நல்லா பண்ணியிருக்கீங்க காமெடி ட்ராக்கு, அந்த சாங்கு ஏவனாக இருக்குது, படத்துக்கு பெருசாக கை கொடுக்கும் இது எல்லாமே அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் அமௌண்ட்டு பே பண்ணிட்டாரு. அந்த படம் திரைக்கு வந்த பிறகு மகத்தான வெற்றியை பெற்றது. இப்போ அந்த வெற்றி பெற்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படத்தில் அந்த 400 முட்டாளுங்க அப்படின்ற அந்த பாடலும் சரி, சந்திரபாபு வரக்கூடிய அந்த காமெடி ட்ராக் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய அளவில் அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு துணை புரிந்தது அப்படின்றதான் உண்மை. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் உருவாக்கிய சகோதரி திரைப்படத்தின் போது ஜேபி சந்திரபாபு சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்போது நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் அந்த சம்பவத்தை கூறுகிறேன்.